الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. وقال النبي صلى الله عليه وسلم حين سئل من نجاه فقال أمسك عليك لسانك وليسعك بيتك وبك على خطيئتك أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ஒரு மாதம் நிறைவுற்று ஷவ்வாலுடைய மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். காலங்கள் வரும் போகும், ரமதான் வரும் போகும். காலங்களும் வருடங்களும் வந்து செல்வதை போல் ஒரு நாள் நாமும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்று விடுவோம். உலகத்தில் எல்லாமே சென்று கொண்டே இருக்கக்கூடியவை, நிரந்தரமாக இருக்கக்கூடியவை அல்ல. நிரந்தரம் என்பது இந்த அகிலத்தின் அதிபதி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது. அவனை தவிர மற்ற எல்லாமே இல்லாமையிலிருந்து வந்தவை, இனிமேல் இல்லாமல் போகக்கூடியவை. அவனுக்கு இல்லாமை என்பது இல்லை, எப்போதுமே இல்லை. அவன் நிரந்தரமானவன். மற்ற எல்லாமே நிரந்தரமற்றவைதான், எல்லா காலமும் வரும் போகும் தான். அப்படியானால் 11 மாதங்கள் அல்லாஹ்வை நாம் மறக்காமல் இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு ரமதான் மாதத்தில் அல்லாஹ்வை நாம் அழைத்தால் அப்போது மலக்குகள் சொல்வார்கள், இந்த குரல் எப்போதுமே உன்னை அழைக்கிற குரல், இந்த குரல் எப்போதுமே உன்னை துதிக்கிற குரல். யா அல்லாஹ், இந்த குரல் என்ன கேட்கிறதோ அதை நிறைவேற்று என்று சொல்வாங்க. அந்த துஆக்கள் எல்லாம் கபூல் ஆகும். 11 மாதம் அல்லாஹ்வை எண்ணவே இல்லை, அல்லாஹ்வுடைய கடமைகளை பற்றி சிந்தனையே இல்லை. ரமதான் வந்ததும் பள்ளிக்கு வருகிறார், துஆக்கள் செய்கிறார். மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த குரல் அறிமுகமற்ற குரல், அறிமுகமற்ற ஒரு குரல். ஒரு விருந்தாளியை போல உன் வீட்டுக்கு ஏதோ எப்போதோ வந்து போகிற போல வந்திருக்கிறார், இந்த குரலை நீ செவிமடுக்க வேண்டாம் என்று சொல்வாங்க. இப்போ ரமதானில் கூட நம்முடைய துஆக்கள் அது கபூலியத்தை அடையாத நிலை இருக்கிறது என்று சொன்னால், 11 மாதங்கள் அல்லாஹ்வை அழைக்காதவன், அல்லாஹ்வுக்கு அடிபணியாதவன், ஒரு மாதம் அல்லாஹ்வை அழைக்கிற போது மலக்குகளுடைய பரிந்துரை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த துஆவை கேட்காதேன்னு சொல்லுவாங்க. யா அல்லாஹ், இந்த துஆவை ஏற்றுக்காத. எனவே அருமையானவர்களே, ரமதானில் மட்டுமே ரப்பை நினைப்பவர்கள், ரமதானில் மட்டுமே அவனை வழிபடக்கூடியவர்கள் மனிதர்களில் கெட்டவர்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. பிஇஸல் கௌம் லா யஅரிஃபூன அல்லாஹ இல்லா ஃபி ரமதான். ரமதானில் மட்டுமே அல்லாஹ்வை அறிகிற அம்மக்கள் தான் மக்களில் கெட்டவர்கள். எனவே ரமதானுக்கு மட்டும் ரப்பு இறைவன் அல்ல, எல்லா காலத்திற்குமான இறைவன். அருமையானவர்களே, ரமதான் என்கிற அந்த நோன்புங்கிற வணக்கம் இருக்கிறது. அந்த வணக்கம் என்பது என்ன? உலமாக்கள் அரபியில சொல்லுவாங்க, சௌம், நோன்பு என்று சொன்னால் இம்சாக், தடுத்து கொள்ளுதல், நிறுத்தி கொள்ளுதல் என்பதுதான் சௌமுடைய அர்த்தம். நோன்புடைய அர்த்தம் என்ன? நிறுத்துதல் என்ற அர்த்தம். நீங்கள் பார்த்தீர்களேயானால் உடல் சார்ந்த 3 வணக்கம் இருக்கு இல்லையா? தொழுகை, ஹஜ்ஜு, நோன்பு. இந்த உடல் சார்ந்த 3 வணக்கத்திலையுமே நீங்க பார்க்கலாம், இந்த நிறுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்கும், தடுத்து கொள்ளுதல் ஒன்று இருக்கும். உங்களுக்கு முன்னால் அனுமதிக்கப்பட்டிருக்கும், அது அந்த செயல் உங்களுக்கு ஹலாலு தான், முபாஹ தான். ஆனால் குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கும். தொழுகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, தொழுகை ஆரம்பிக்கிற போது இல்லை அந்த தக்பீருக்கு பேர் என்னங்க? தக்பீரு தஹரீம் என்று அதற்கு பெயர். என்ன அர்த்தம்? நீங்க தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால உண்ணலாம்,
பருகலாம், யாரிடத்திலும் பேசலாம், இதற்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருந்தது. எப்போ அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டீங்களோ, இப்போ தக்பீர் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சலாம் கொடுக்குற வரைக்கும் பேசக்கூடாது, சலாம் கொடுக்குற வரைக்கும் எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் குடிச்சிடக்கூடாது. குடிச்சிட்டா அந்த தொழுகை செல்லாது. அப்போ அந்த தொழுகைங்கிற வணக்கம் முடிகிற வரைக்குமே என்ன இருக்கு? இம்சாக் இருக்குது. தொழுகையில் நீங்கள் எதை வேணாலும் சொல்ல முடியாது, நீங்கள் எதை வேணாலும் ஓத முடியாது, எந்த இடத்துல எதை வேணாலும் சொல்லிட முடியாது. நீங்கள் தக்பீர் கட்டி நிற்கிறீங்கன்னா நிற்கும் போது அல்ஹம்து தான் ஓதணும், நிற்கும் போது அத்தஹியாத்து ஓதிடக்கூடாது. ஒருத்தர் நிலையில தக்பீர் கட்டி அத்தஹியாத்து லில்லாஹ் வஸ்ஸலவாத் அப்படின்னு ஓதிட்டாங்க. அப்படி ஓதுனா சில மதுஹப்ல தொழுகை முறிஞ்சு போயிடும். இத்தனைக்கு ஏதாவது தப்பா பண்ணாம ஏதாவது தவறு செஞ்சானா இல்லை, தொழுகை முறிஞ்சு போயிடும். சில மதுஹப்ல அவன் மக்ரூ தஹரீம் செஞ்சுட்டான், அவன் கடைசியில் சஜிதா சஹூ பண்ணணும். என்னங்க அவன் இந்த பாவம் செய்யலையே. அப்போ எந்த இடத்துல கியாம்ல என்ன ஓதணும்? கிராத்து தான் ஓதணும். அதுவே ருக்கு சுஜூது போயிட்டாருன்னு வைங்க, ருக்கு சுஜூதுல கிராத் ஓதக்கூடாது, ஹராம். ருக்குக்கு போயிட்டீங்க, சுப்ஹான ரப்பியல் அஸீம் தான் சொல்லணும். ஒருத்தர் ருக்குல போய் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹராம்னு செஞ்சுட்டான். எங்க அல்லாஹ் தானங்க புகழ்ந்தாரு. ஹதீஸ்ல வரும், சஹாபாக்கள் பலர் அறிவிப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அனில் கிராஅத்தி ஃபிர் ருக்கூஇ வஸ்ஸுஜூதி, ருக்கூஇலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதுவதை தடுத்தார்கள். அங்க தடுத்தல் மார்க்கனா என்ன? இந்த இடத்துல இதை நீ செய்யக்கூடாது. ருக்கூல போய் குர்ஆன் ஓதக்கூடாது. ருக்கூல குர்ஆன் ஓதினால் ஹராம், சுஜூதுல குர்ஆன் ஓதினால் ஹராம். சில இமாம்களிடத்துல ருக்கூல சுஜூதுல ஒருத்தன் ஞாபகத்தோடு தெரிந்து குர்ஆன் வசனங்களை ஓதினால் அவன் தொழுகை முறிஞ்சிடும். பாருங்க, தொழுகை முறிகிறது ஒரு தப்பான காரியத்தை செஞ்சா இல்ல, குர்ஆன் ஓதுறான் தொழுகை முறிஞ்சிடும். ஹனஃபி மத்ஹப்ல மக்ரூ தஹரீம், தொழுகை எங்க ருக்கு சுஜூதுல குர்ஆன் ஓதுவது. அப்ப தொழுகைக்கென்று மார்க்கம் ஒன்றை வரையறுத்திருக்கிறது. இங்க இதை நீ செய்யணும், இங்க இதை செய்யணும். அத்தஹியாத்துல அத்தஷஹுத் என்னங்க ஓதணும், என்னங்க அத்தஹியாத்து லில்லாஹ் ஓதணும். ஒரு முறை இப்னு ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி, ஒரு சிறந்த ஒரு சஹாபி, அவர்கள் தன்னுடைய மாணவர்களோடு தொழுதுட்டு இருக்கிறாங்க ஜமாத்தாக. அதுல அத்தஹியாத்துல ஒருத்தர் கொஞ்சம் சத்தமாக ஓதுறாரு. ஒரு மஜ்லிஸ் அமர்ந்த பிறகு உள்ள வரக்கூடாது, இந்த ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்குங்க, அது சபையினுடைய ஒழுக்கத்திற்கு கேடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சபை உள்ள வராதிங்க தம்பி, கிடைக்கிற இடத்துல உட்காரணுமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிப்பாங்க. ஒரு மஜ்லிஸ் ஆரம்பித்த பிறகு உள்ள வந்தா அங்க என்ன நடந்துட்டு இருக்குதோ அதனுடைய கவனத்தை அது திருப்பும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு உன்னதமானவங்க, ஒரு சபை ஆரம்பித்த பிறகு வந்தா அவங்களே கடைசியில் உட்காந்துக்குவாங்க. சபையின் நாயகரே அவங்க தான், அவங்க கடைசியில் உட்காருவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதனால சஹாபா பெருமக்கள் எந்த மஜ்லிஸும் ஆரம்பித்த பிறகு வந்தால் சபையின் இறுதியில் உட்காருவாங்க. உள்ள மஜ்லிஸ் நிரம்பிடுச்சு, வெளியில இடம் இருக்குது, உள்ள வந்தால் அது பயான் செய்கிறவருக்கு இங்க 4 பேர் அங்கே 4 பேர். இது சபை ஒழுக்கம் அல்ல, இதை புரிந்து கொள்ளுங்க. அதுவும் ஜும்மா அன்னைக்கு தாண்டி தாண்டி வருவது நரகத்திற்கு பாலம் போடுகிறாருன்னு சொன்னாங்க. யார் ஜும்மா அன்னைக்கு தாண்டி தாண்டி உள்ள வருகிறாரோ நரகத்திற்கு பாலம் போடுகிறார் என்று. எனவே ஜும்மாவை நரக பாலம் அமைக்கும் இடமா ஆக்கி கொள்ளாதீங்க. ஆர்வம் இருந்தால் முன்னால் வந்து உட்காரணுமே தவிர உட்கார்ந்த பிறகு தாண்டி தாண்டி வருவது சபை ஒழுக்கம் அல்ல. வார வாரம் நினைப்பேன் சொல்லக்கூடாதுன்ட்டு எதை சொன்னாலும் குத்தமாக போயிடுது. அதனாலேயே பல விஷயங்களை அடக்கி கொண்டு தான் போகிறேன் நானும், இல்லையா? முதோசஃபில் நேற்று மகரிபில் இஷாலையும் செல்ஃபோன் அடிக்குது, தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிக்கிற செல்ஃபோன் அடிக்குது. எனக்கு தொழுகையை விட்டுறலாமா, என்னங்க இப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு. ஆனாலும் மனதை கட்டுப்படுத்துகிறேன். அந்த இடத்துல நின்னாதான் அந்த வலி வேதனை உங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? அது எவ்வளவு ஹலல் இடைஞ்சல் பண்ணுது ஓதுறவருக்கு. இது எனக்கு இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால இமாமுக்கு பின்னால கிராத் ஓதக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால சில சஹாபாக்கள் ஓதிட்டாங்க, அவங்களுக்கு ஓதக்கூடாதுன்னு தெரியல, சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு ஓதிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து விட்டு எனக்கு பின்னால சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுனது யாரு? ஒரு சஹாபி, நான் தான் யா ரசூலல்லாஹ். நான் ஓதும்போது என்னோட ஏன் குறுக்கிடுறீங்க? நான் ஓதும்போது எனக்கு இடைஞ்சல் ஏற்படுது. அல்லாஹுடைய திருத்தூதர் தொழுகையில கவனமா இருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வோடு நேரடி கவனத்தில் இருக்கிற அந்த நபியின் தொழுகையை நீங்க செய்யறது எனக்கு பாதிக்குதுன்னு சொல்றாங்கன்னா என்ன மாதிரி ஒரு பாவிக்கு இந்த செல்போன் இறைச்சல் பாதிக்காதா? யோசிச்சு பாருங்க. அவர் சபீஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுறார், அது பெருமானார் சொல்றாங்க, மாலி உனாஸுல் குர்ஆன், நான் குர்ஆன் ஓதுறேன் எனக்கு இடைஞ்சல் பண்றீங்களே, இனிமே செய்யக்கூடாது, இனிமே ஓதக்கூடாது.
அதோட எல்லா சஹாபிகளும் ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால தான் ஹனஃபி மதுஹபில் ஓதக்கூடாது, அப்படியே அமைதியாக நிற்கணும். அப்போ கிராத்தே ஓதக்கூடாதுன்னா செல்ஃபோனில் லப்பைக்கு அல்லாஹும்ம லப்பைக்கு நாரணிபா பாட்டு எவ்வளவு தடவை சொல்கிறோம். பள்ளிக்குள் வந்தால் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, அந்தளவுக்கு வாங்க மறதி இருக்கணும். இந்த ஃபோன் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன? மொத்தம் சஃபில் நிற்கிறாரு, ஒலிக்குது. எனக்கு எவ்வளோ அந்த நேரத்தினுடைய கஷ்டம். ஏதாவது செஞ்சுட்டா அப்புறம் நம்மளை விமர்சிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இவருக்கு பொறுமை இல்லை, கோபக்காரரு. இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, பொறுத்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா 5-6 பேர் உள்ள வர்றாங்க. இது சபை ஒழுக்கம் அல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. மார்க்கத்தில் எல்லா நிலைகளுக்கும் ஒழுக்கம் இருக்கு. நான் சொல்ல வந்ததே மறந்து போச்சு. நான் சொல்ல வந்தது என்ன, இந்த வணக்கங்கள் எல்லாமே இம்சாக், நிறுத்தி கொள்றது. அப்போ தக்பீர தஹரீமாவிலிருந்து சலாம் வரைக்கும் இதைத்தான் நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது. அபூ மூஸா அஷ்அரி தன் தோழர்களோடு தொழுதுட்டு இருக்கிறான். ஒரு சஹாபி பாவம், அவருக்கு அத்தஹியாத்தில் என்ன ஓதணும் அப்படின்னு தெரியாம ஓதுனாரா இல்லையான்னு தெரியல. அவர் ஒரு வாசகத்தை சொல்றாருங்க, ஒகிர்ரத்தி ஸலாத்து பில் பிர்ரி வ ஸகாத்திங்கிறார். ஒகிர்ரத்தி ஸலாத்து பில் பிர்ரி வ ஸகாத்தி அப்படின்னு சொல்றார். இந்த வாசகத்துக்கான அர்த்தம் என்ன? நல்லறங்கள், ஜக்காத்து போன்ற வணக்கங்களை போலவே தொழுகையும் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வணக்கம். தொழுகை அதாவது ஜக்காத்து நல்லறங்கள் மாதிரி தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்கம் அப்படின்னு ஓதுறார். இந்த வார்த்தையில தப்பான கருத்து ஒன்றும் இல்லை. அபூ மூஸா அஷ்அரி சலாம் கொடுத்தது, இங்கே வாப்பா என்ன ஓதுனன்னு கேட்டான். என்ன ஓதுனன்னு சொல்லி மாதிரி சொன்ன, ஒகிர்ரத்தி ஸலாத்து பில் பிர்ரி வ ஸகாத். இந்த இடத்துல இதை ஓதக்கூடாது, இந்த இடத்துல இதை சொல்லக்கூடாது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தஹியாத் இருப்பில் அமர்ந்தால் என்ன ஓத வேண்டும் என்கிற இப்போ நாம் ஓதுகிறோம் இல்லையா, இந்த அத்தஹியாத்துடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தொழுகையில் எதை வேணாலும் ஓதிக்கலாம், எந்த திக்கரையும் செஞ்சுக்கலாம், அனுமதி இல்லை. அதனால தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது கூட எந்த மதுஹபிலையுமே விரும்பத்தக்கதல்ல. அல்ஹம்துலில்லாஹ் இறை புகழ் தானங்க. என் தும்மி அவர் தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாதா என்ன? எந்த மதுஹபுமே அதை விரும்பல, மக்ரூ அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தொழுக முடியாது இல்லையா? ஒருத்தர் தொழுகையில் சலாம் சொல்ல முடியுமா? சலாத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. தொழுகை பாத்திலா போயிடும். உங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தன் தும்மிட்டாரு, இரஹமுக்கல்லாஹ் சொன்னா தொழுகை முறிஞ்சு போயிடும். அப்படிதான் ஒரு சஹாபி முஆவியா இப்னுல் ஹக்கம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வெளியிலிருந்து வந்து தங்கி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாரு. அவருக்கு தொழுகையில் எதை சொல்லலாம் சொல்லக்கூடாதுலாம் தெரியாது. அவர் சஃபில் வந்து சேர்ந்துட்டார், சஃபில் வந்து நிற்கிறார். அவருக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு ஆள் தும்மிட்டாரு. இவருக்கு தெரிஞ்ச சட்டம் என்ன, யாராவது தும்மினால் அவருக்கு என்ன சொல்லணும், இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் இரஹமுக்கல்லாஹ் அப்படிங்கிறார். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாதுங்கிறத உணர்த்துறாங்க, தங்களுடைய தொடையில் அடிக்கிறாங்க. இவருக்கு புரியல, என்ன தொடையில் அடிக்கிறாங்க எல்லாரும், நான் என்ன தப்பா போனேன்னு இரஹமுக்கல்லான்னு தானே சொன்னேன், என்ன பாவம் நான் செஞ்சேன், திருப்பியும் அவர் தும்புறாரு, இவர் இரஹமுக்கல்லாங்கிறார். எல்லா சஹாபாக்களும் தட்டுறாங்க, இப்படி சொல்லக்கூடாதுப்பான்னு சொல்லி. அவருக்கு புரியல, அவர் தும்முனாரு, இவர் இரஹமுக்கல்லா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் சொல்றாங்களே. தொழுது முடித்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரப்பா இரஹமுக்கல்லாஹ் சொன்னது? அப்போ இவர் எஞ்சிக்கிறார், நான் தான் யா ரசூலல்லாஹ். கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹி ஸலாத், இந்த தொழுகை இருக்குது, லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ், இதில் மனிதர்கள் பேசுவது போன்ற பேச்சுக்களுக்கெல்லாம் இடமே இல்லை. நீ இரஹமுக்கல்லான்னு சொல்றது அல்லாஹ் உன்னை சிறப்பு உனக்கு கருணை செய்யட்டும், இதெல்லாம் தொழுகையில் சொல்லக்கூடாது. தொழுகை என்பது இன்னமாஹிய அத்தஸ்பீஹ் வ கிராஅத்துல் குர்ஆன் வ திக்ருல்லாஹ், இதில் ஓதல், குர்ஆன் ஓதல் இருக்கணும், இதில் தஸ்பீஹ் இருக்கணும், இதில் இறை தியானம் திக்ர் இருக்கணும். இதான்பா தொழுகை. தொழுகையில் உன் இஷ்டத்துக்கு ஓதக்கூடாது. அப்போ தொழுகை என்பது என்ன, இன்னதை செய்யலாம் இன்னதை செய்யக்கூடாது, அந்த தடுத்து கொள்ளல் அப்படிங்கிற அர்த்தம் தொழுகையில் இருக்குது. அடுத்து ஹஜ்ஜுக்கு வாங்க, ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் தரிக்கிறார். எஹ்ராம் தரித்து விட்டால் எஹ்ராம் முடிகிற நேரம் வர்ற வரைக்குமே மார்க்கம் பல விஷயங்களை ஹராமாக்குது. அதனால் மற்ற நேரத்தில் ஹலால், என்ன தேய்க்கக்கூடாது, மற்ற நேரத்தில் என்ன தேய்க்கலாம், நறுமணம் பூசக்கூடாது, மற்ற நேரத்தில் நறுமணம் பூசுறது முஸ்தஹப் இல்லையா? மனைவியோடு உடலுறவு கொள்ளக்கூடாது என்பது மட்டுமல்ல, மனைவியோடு ஆசையாக பேசக்கூடாது இல்லையா? மனைவியோடு ஆசையாக பேசக்கூடாது, அந்த எஹ்ராம்ல தடுக்கப்பட்டது. எஹ்ராம்ல கால் முழுசையும் மறைக்கிற மாதிரி செருப்பு என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. ஆண்கள் தலை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. பெண்கள் முகத்தை மூடக்கூடாது. பிறகு எஹ்ராம், இந்த எஹ்ராம் முடிகிற வரைக்கும் இம்சா, என்னதெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஆனால் இத்தனைக்கும் மற்ற நேரத்தில் அது என்ன ஹலால், மற்ற நேரத்தில் அது என்ன முபா. அப்போ என்ன இருக்கு, ஹஜ்ஜிலையும் இம்சா,
இதையெல்லாம் எஹ்ராம் முடியும் வரை நீங்கள் செய்யக்கூடாது. நோன்புங்கிறது என்னங்க? காலையில் ஃபஜ்ர்ல இருந்து மாலையில் மக்ரிப் வரை நீ சாப்பிடக்கூடாது, நீ உண்ணக்கூடாது, மனைவியோடு சேரக்கூடாது, மற்ற நேரத்தில் அது ஹலால். அது அவ எல்லா வணக்கத்திலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இம்சாக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதுக்கு என்ன காரணம்? நீ வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை நெருங்காமல் இருப்பதற்கு இது பயிற்சி. வாழ்க்கை முழுவதும் நீ வட்டி வாங்கக்கூடாது, வாழ்க்கை முழுவதும் நீ லஞ்சம் வாங்கக்கூடாது, வாழ்க்கை முழுவதும் நீ நாவ பேணணும், புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அமானித துரோகம் செய்யக்கூடாது. வாழ்நாள் முழுக்க எதையெல்லாம் தடுத்து கொள்ள வேண்டுமோ அதற்கு ஒரு தற்காலிக பயிற்சி தொழுகையில பேசக்கூடாது இல்லையா? வாழ்க்கை முழுவதும் நல்லதை தவிர எதையும் பேசாத. எனவே அருமையானவர்களே, ரமதான் முடிந்து விட்டது, ஆனால் மௌத்து வரைக்கும் இம்சாக்குங்கிற வணக்கம் முடியல, நிறுத்தி கொள்ளுதல் என்ற வணக்கம் முடியல. அல்லாஹ் நிறைய விஷயத்தை நிறுத்த சொல்றான். எனவே நிறுத்த வேண்டியதை நிறுத்தினாதான் வாழ்நாள் வணக்கம். அதை நிறுத்தல நம்முடைய நோன்பு குறையுள்ளது, நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் குறையுள்ளது. ஆனா நாம நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், ஹஜ் உம்ராக்கள் செய்கிறோம். அல்லாஹ் நிறுத்த சொன்னதை நாம நிறுத்துகிறோமா என்றால் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, அல்லாஹ் நிறுத்த சொன்ன எல்லா ஹராமிலிருந்தும் நாம அதை நிறுத்தணும். நம்முடைய பார்வைகள், நம்முடைய நாவு இல்லையா, நாவை பேணணும், நம்முடைய காதை பேணணும். அடுத்தவர்கள் எந்த ஹராமான விஷயத்தையும் கேட்காமல் இந்த காதை தடுத்து கொள்ளணுமா இல்லையா? பாருங்க, ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சமுதாயம் பேசுகிற பேச்சை அவர்கள் விரும்பாத நிலையில், அவங்க விரும்பல, ஒரு சமுதாயம் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டம், அதை போய் ஒருத்தன் வம்பா எட்டி கேட்கறான், ஒட்டு கேட்கறான், அவங்க பேசுறத கேட்கறான். அது என்ன பேச்சா இருக்கட்டும், ஆனா அவங்க விரும்பல, இவன் போய் அதை வலுக்கட்டாயமா கேட்கிறான்னு சொன்னா இதை நீங்க சாதாரணமா நினைப்பீங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை சொன்னாங்க. மறுமையில் அவன் கழுத்துல அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படும் சொன்னான். யோசிச்சு பாருங்க, ஒரு கூட்டம் பேசுறத அவங்க விரும்பல, அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம போனாலே சங்கடப்படுறாங்க. அவங்க பேச்சு கேட்கறத அவங்க விரும்பல. ஹதீஸுடைய வாசகம் அப்படிதான், மனிஸ்தமா இலா கௌமின் யஃபிர்ரூன மின்ஹு. ஒரு கூட்டம் பேசுறத ஒருத்தன் போய் ஒட்டு கேட்கறான், அவர்களோ அவனை விட்டும் தள்ளி போறாங்க, இவன் கேட்கிறான்னு சொன்னா சுப்பஃபி உதுனிஹில் ஆனுக், மறுமை நாளில் அவனுடைய காதுல ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படும் சொன்னாங்க. ஒரு கூட்டம் பேசுற பேச்சை கேட்கிறவன் காதுல ஈயன்னா, இசையை கேட்கிறவன், இசையை ரசிக்கிறவன், நாம பாட்டை கேட்கிறோம், சினிமா பாடல்களை கேட்கிறோம் இல்லையா, விளம்பரங்கள்ல வரக்கூடிய இசையை கேட்கிறோம், பெண்களுடைய குரலை கேட்கிறோம், இதுக்கெல்லாம் இந்த காதுல என்ன ஊற்றப்படும் யோசிச்சு பாருங்க. கேட்கிறோமா இல்லையா? அப்ப பள்ளிவாசல்ல இசை ஒலித்தால், செல்போன் ஒலித்தால் அது எவ்வளவு பெரிய குற்றம். எத்தனை பேர் காதுல அந்த ஹராம் ஒலிக்கிறது யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த காதுனால எதை கேட்கணும், அதை தவிர வேற எந்த விஷயத்தையும் கேட்காமல் அங்க இம்சா பெறப்படணும். நாவு, இந்த நாவுனால தாங்க பெரிய விபரீதமே. அதுதான் ஒரு சஹாபி கேட்டாங்க, உக்பத்து இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வெற்றி எதில் இருக்கிறதுன்னு கேட்கிறார். எதுலங்க வெற்றி? சரிங்களா, வெற்றி எதுல இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? 3 விஷயம் சொன்னாங்க. வெற்றி எதுல இருக்குதா சொன்னாங்க, அம்சிக் அலைக்க லிசானக்க, இந்த நாவை தடுத்துக்கொள். அங்கேயும் அதான், நாவை தடுத்துக்கொள். ஒல் யஸஅக பைத்துக்க, வேலை நேரம் போக வீட்டில் உட்கார்ந்துக்க, வெளியே வராத, ஃபித்னாவுடைய உலகம், வெளியே வராத. ஒபிக்கி அலா ஹதீஅதிக, நீ செஞ்ச தவறை எண்ணி அழு. இந்த 3ஐயும் செஞ்சா வெற்றின்னு சொன்னாங்க. முதல்ல சொன்னது என்ன? நாவு தான். இந்த நாவை தான் நாம பேணணும். இப்னு முபாரக்குங்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, உங்க நேரங்கள் சும்மா இருந்தா ஒரு 2 ரக்காத்தாவது நஃபில் தொழுது பழகுங்க. எவ்வளவு நேரங்கள் சும்மா கிடைக்குதுங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க சும்மா இருந்தா தனிம் ரக்காத்தைன் இதா குந்த ஃபாரிகன், கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ஒரு 2 ரக்காத்து நஃபில் தொழுவுங்க. அடுத்து சொன்னாங்க, எதையாவது பேசலாம் என்று எண்ணினால், பேசலாமான்னு எண்ணினா அந்த இடத்துல உடனே அந்த பேச்சுக்கு பதிலாக அதை தஸ்பீஹாக மாற்றுங்கள். பேசலாம் நினைக்கிறாரு, ஆனா பேச ஆரம்பித்தா என்ன வாயில வரும்னு சொல்லி தெரியாது. இந்த நாவுங்கிறது பெரிய சனி, சரிங்களா? என்ன வரும்னு தெரியாது. நம்மள அறியாம எதையோ சொல்ல போக எதையோ சொல்லி தொலைச்சிருவோம். அதனால எதையாவது பேச நினைச்சா நீ என்ன செஞ்சிரு, வேண்டாம்ப்பா தஸ்பீ செஞ்சிரு அப்படின்னு சொன்னான். லுக்மானுல் ஹக்கீம் பெரிய மேதையா இல்லையா? அவர்கிட்ட கேட்டாங்க,
நீங்க இந்த தத்துவ மேதையா எப்படிங்க ஆனீங்கன்னு கேட்டான். எப்படி இந்த தத்துவ மேதையாக ஆனீங்க? அவர் சொன்னாரு, நான் இந்த மேதையாக ஆனதற்கு காரணம் ஒன்று சிதுகுல் ஹதீஸ், நான் உண்மைதான் பேசுவேன். ரெண்டாவது அதா உல் அமானா, அமானிதங்களை நான் கரெக்டாக நிறைவேற்றுவேன். மூணாவது என் நாவை தேவையில்லாத விஷயங்களிலிருந்து தற்காத்து கொள்வேன். எந்த தேவையில்லாத விஷயங்களிலும் நான் ஈடுபடவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ இந்த நாவை தற்காத்து கொள்ளணும், அது பெரிய வணக்கம். இம்சா, நாவால புறம் பேசுவது. நாம் எவ்வளவு சர்வசாதாரணமாக பேசுகிறோம். இப்ராஹிம் நஹைங்கிற ஒரு பெரியார் இருந்தாங்க, இமாம் அபு ஹனீஃபாவுடைய ஆசிரியர். ஒரு நாள் அவங்க தன்னுடைய மாணவரோடு தொழுகைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர் இப்ராஹிம் நஹை இடத்துல இன்னொருத்தரை பற்றி ஒரு குறை சொல்லிட்டார். அதான் போகிறோம், குறை சொல்றதா என்னங்க போகிறோம். இப்ராஹிம் நஹை உடனே சொன்னாங்க, என் கையை விடு, போய் ஒது செஞ்சுட்டு பள்ளியாசலுக்கு வான்னாங்க. ஒது முறிஞ்சு போச்சு, சட்டப்படிலாம் முடியாது, நீ அடுத்து அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்டுட்ட, போய் ஒது செஞ்சுட்டு வான்னு சொன்னாங்க. நாம் இன்னைக்கு பல நேரங்களில் ஒது செய்யணும் இல்லையா? ஒரு நாள் பூரா ஒது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்களை பற்றி நம்முடைய நாவை பேன்றதே கிடையாது. புறம், கோல் சொல்வது என்று எவ்வளவு பாவங்கள். யாரை பற்றியாவது ஒரு சின்ன ஒரு பிட்டை போட்டு விட்டுறதுங்க, அவரை பற்றி நல்ல அபிமானம் வச்சிருப்பார், ஏதாவது ஒன்று அவர்கிட்ட சொல்லிடுறது. ஆனால் இந்த புறம் கோல் ஒரு மனுஷனை அழிக்க தான் செய்யும். ஒரு காலத்தில் ஒரு மன்னருக்கு நெருக்கத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் மன்னரிடம் எப்போதும் என்ன சொல்வார்னா, உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்க, உங்களுக்கு யார் தொந்தரவு கொடுக்குறானோ அவனை கண்டுக்காதீங்க, அவனுடைய தொந்தரவை அவனை அழித்து விடும். இந்த ரெண்டு வார்த்தையை ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க மன்னருக்கு பக்கத்தில். உனக்கு நல்லது செய்கிறவனுக்கு நல்லது செய், தொந்தரவு கொடுக்குறான் பாருங்க அவனுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, அவன் தொந்தரவே அவனை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். மன்னரும் அதை ரசித்து கேட்டுக்கிட்டே இருப்பார். இதுதான் அந்த ஆளுக்கு வேலை. இது ஒருத்தனுக்கு பிடிக்கல. இவன் என்னடா மன்னருக்கு பக்கத்தில் நிற்கிறான், மன்னருக்கு இந்த உபதேசத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்ட்டு என்ன செய்கிறான், மன்னர்கிட்ட போய் அவன் இல்லாத நேரத்தில் உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் நின்று இப்படி சொல்லிட்டு இருக்கானா இல்லையா, அவன் உங்களுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வருதுன்னு சொல்கிறான். இல்லையப்பா, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இல்லையே, அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்கள் பாருங்கள், அடுத்து உங்கள் பக்கத்தில் அவன் வந்து நின்னான்னு சொன்னால், உங்கள் பக்கத்தில் நிற்கும்போது உங்கள்கிட்ட இருந்து வருகிற துர்நாற்றத்தினால தான் வாயில் கை வச்சு மூடிக்கிட்டே தான் பேசுவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா சரி பார்க்கலான்ட்டு, அடுத்து மஜ்லிஸ் கூடும்போது பார்த்துக்கலான்ட்டு. இதுக்கு இடையில இவன் கோல் சொன்னான் இல்லையா, அந்த மன்னருக்கு அருகில் இருக்கிற மனிதரை தான் வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து கொடுத்து அந்த சாப்பாட்டில் பூண்டு வெங்காயம் எல்லாம் வச்சுட்டான். பூண்டு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு அவர் மன்னர் சபைக்கு வர்றாரு, வாயிலிருந்து துர்வாடை வருது. இப்போ மன்னர் அவனை வழக்கம் போல பக்கத்தில் கூப்பிடுறாரு. இவர் பக்கத்தில் போயிட்டார். மன்னர் பக்கத்தில் அவனோட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறார். இவன் பூண்டு வெங்காயம் வாடை வருதடா என்ன செய்யறது, மன்னர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு வாயில் கை வச்சுக்கிட்டு எப்படி பேசுகிறான். மன்னருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா அவன் சொன்னது கரெக்டு, இவன் நம்மள்கிட்ட இருந்து துர்வாடை வருதுன்னு சொல்லி இப்படி வாயை மூடிட்டு நம்மள்கிட்ட பேசுகிறானே. உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு சீட்டு எழுதுறாரு. வளமையாக ஒரு சீட்டு எழுதினாலே யாருக்காவது உதவி உபகாரம் செய்யுமாறு தன்னுடைய அதிகாரிக்கு எழுதுவார். ஆனால் இந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னா, அவருடைய அதிகாரிக்கு இந்த சீட்டை கொண்டு வர்ற இவன் தலையை வெட்டிருன்னு எழுதுறாரு. அவருக்கு தெரியாது பாவம். அவரும் அந்த சீட்டை வாங்கிட்டு வர்றாரு. வர்ற வழியில் கோல் மூட்டினான் பாருங்க, அவன் வர்றான். என்னப்பா கையில் சீட்டு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. மன்னர் எனக்கு ஏதோ உபகாரம் செய்ய போகிறார் போல் தெரிஞ்சு இந்த சீட்டை கொடுத்துருக்கிறாரு. ஐயோ அந்த உபகாரத்தை நான் வாங்கிக்கிறேன், எங்கையில் கொடுங்குறான். இவரும் அவங்கள கொடுத்துட்றாரு. அவன் அந்த அதிகாரிகிட்ட போய் கொடுத்தா வரவன் தலையை வெட்டுன்னு இருக்குது, தலையை வெட்டி முடிச்சிட்டார். அப்படின்னா இப்போ இந்த மன்னர் பக்கத்தில் எப்போதுமே நல்லதை சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அவர் அவைக்கு வந்தால் மன்னர் ஆச்சரியப்பார், என்னடா இவன் உசுரோடு வந்து நிற்கிறானேன்னு சொல்லி. என்னப்பா நான் தான் ஒரு சீட்டு கொடுத்து விட்டேன்னு. அவன் கேட்டான், என்ன நடந்துச்சுங்கிறத அப்புறம் சொல்கிறேன். நான் வெங்காயம் சாப்பிட்டுட்டு வந்தேன், அதனால் உங்கள் பக்கத்தில் அன்னைக்கு பேசும்போது வாயை மூடிக்கிட்டேன். அடப்பாவி எவ்வளவு தவறாக சொல்லியிருக்கிறான். அப்போ மன்னர் சொன்னார், நீ சொல்கிற வார்த்தை கரெக்டாக போச்சுப்பா, உபகாரம் பண்ணுறவனுக்கு நீ பதிலுக்கு உபகாரம் பண்ணு, கேடு செய்பவனை அவன் கேடே அழித்து விடுன்னு அவர் அடிக்கடி சொல்வாரா இல்லையா. உனக்கு கேடு செய்ய நினைச்சான், அந்த கேடே அவனை அழித்து விட்டது. புரியுதா? அவர் சொல்கிற வாசகத்தை மன்னர் சொல்கிறார். நீ அடிக்கடி எனக்கு சொல்லுவ, உனக்கு கேடு செய்ய நினைச்சான் அவன் இல்லையா, அவன் கேடே அவனை அழித்து விட்டது, அவனுடைய ஆயுளை முடித்து விட்டதுன்னு அந்த மன்னர் சொன்னார். ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம். இப்படி நம்முடைய நாவுகளால் எவ்வளவு நாம் விளைவுகளை சந்திக்கிறோம். யாரையும் தவறுதலாக யாரையும் குறையாக பேசவே கூடாது. நான் அழுத்தமாக
எப்போதும் அதைத்தான் சொல்லுவேன். மாரூஃபுல் கர்ஹிங்கிற ஒரு பெரியவங்க ஒரு ஈதுடைய நாளில் போயிட்டு இருக்கிறாங்க. வாலிபர்கள் எல்லாம் ஒரு ஆற்றங்கரையோரம் உட்கார்ந்து வீண் விளையாட்டு பொழுதுபோக்கில் இருக்கிறாங்க. அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் பாருங்க, என்னைக்கும் நல்லடியார்கள் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. இந்த பெரியார்கள் கூட இருக்கிற ஆளுக பெரும்பாலும் சைத்தான்களா இருப்பாங்க. தப்பா நினைச்சுக்காது, அப்படித்தான் இருக்கும் உலகம். அப்படித்தான் பாருங்க, இந்த பயலுக எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க, அப்படியா இப்படியா, இவங்களையெல்லாம் எல்லாம் அழிச்சு நாசமாக்குறோன்னு துவா செய்யுங்கன்ட்டு மாரூஃபுல் கர்ஹி கையை தூக்குனாங்க. ஏ அல்லாஹ், இந்த வாலிபர்கள் இந்த உலகத்தில் ஆனால் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான், சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அவங்கள சந்தோஷமாக்குன மாதிரி சொர்க்கத்திலையும் அவங்கள சந்தோஷமாக்குன்னு துவா செய்கிறார். என்னங்க, அவங்கள அழிக்க சொல்லி கேட்டால் அவங்களுக்காண்டி சொர்க்கத்தை கொடுன்னு துவா செய்றீங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, எப்போ நான் சொர்க்கத்தை கொடுன்னு துவா செய்கிறேனோ அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்போ சொர்க்கத்தை கொடுப்பான்? இந்த பாவத்திலிருந்து அவர்கள் தௌபா செய்கிற வாய்ப்பை கொடுத்து நல்ல நிலையில மௌத்தாகி தான் சொர்க்கத்தை கொடுப்பான். சொர்க்கத்தை கொடுன்னு நான் கேட்கறது யாரெல்லாம் இவங்களை நல்லவங்களா மாத்துன்னு அர்த்தம். இப்படிதான் துவா செய்யும். நல்லடியார்கள் எந்த முஸ்லிமையும் கேவலமாக ஒரு நொடிப்பொழுதும் பேசிடவே மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயிர், ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொருள், ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானம் அது முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய ஹஜ்ஜில் அதைத்தான் சொன்னாங்க. இந்த நாளை போல, இந்த மாதத்தை போல, இந்த மக்கமா நகரத்தை போல முஸ்லிம்களுடைய உயிர், பொருள், மானம் கண்ணியமானது. எந்த முஸ்லிமையும் எந்த இடத்துலையும் இழிவாக, குறைவாக, துச்சமாக பேசிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. முஸ்லிம்களுடைய உயிர் யார் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முஸ்லிமை கொலை செய்யறது பெரிய பாவம். தவறுதலா கொலை செஞ்சுட்டாருங்க. ஒரு முஸ்லிம் இன்னொருத்தரை கொலை செய்யல, திட்டம். அவரு கையில தற்காலிகமா ஒரு வாளையோ கத்தியோ வச்சிருந்த, எதையோ குத்த போன இடத்துல அந்த இடத்துல தப்பா ஒரு முஸ்லீம் வந்துட்டான். இவனுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை, தப்பா தான் கொலை நடந்திருக்கு. குர்ஆன்ல அதை பத்தி ஆயத்துல தவறுதலாக நடந்து விட்டால் அதுக்கு என்ன தெரியுமா? 2 பரிகாரம். ஒன்று, 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். 2 மாசம் நோன்பு வைக்கணும். இரண்டாவது, 100 ஒட்டகங்கள் கொல்லப்பட்டவனுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கணும். இது எதுக்குங்க? தப்பா நடந்துருச்சு. இவர் அவரை குத்தணும்னு நினைக்கவே இல்லை. மார்க்க ஒரு முஸ்லிமுடைய உயிரை அவ்வளவு புனிதமா பார்க்குது. ஒரு முஸ்லிமனை தவறுதலாக கொல்லக்கூடிய நோக்கமே இல்லை. அப்படி நீ கொலை செஞ்சிட்டாலும் நீ அதற்கு 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். 100 ஒட்டகங்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கில் மதிப்பு. 100 ஒட்டகங்கள் கோடிகள். இன்னைக்கு 100 ஒட்டகம் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு முஸ்லீம் எவ்வளவு கண்ணியமானவன் அல்லாஹ்விடத்துல. எனவே நாம பேணுங்க. யாரை பத்தியும் எந்த மனுஷனை பத்தியும் பேசாமல் இருந்து விட்டாலே நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். இந்த நாவை கட்டுப்படுத்திட்டோம், நாம வெற்றியாளர்கள். அப்ப அதுல இம்சாக்கு தேவை. அதே போலதான் அருமையானவர்களே, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருள், அதுல இம்சாக்கு தேவை. இம்சாக்கு என்ன? அல்லாஹ் ஹலாலாக்கின முறையில சம்பாதிங்க, வருமானத்தை தேடுங்க. அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டும் விலகி கொள்ளுங்க. அதுல இம்சா, ஹராமிலிருந்து விலகி கொள்ளுதல். நான் சொல்ல வந்த மைய கருத்து அதுதான். நோம்புனா தடுத்து கொள்ளுதல் அர்த்தம். அப்ப இந்த பொருளீட்டுதலில் அல்லாஹ் தடுத்தவைகளும் இருக்குது, அல்லாஹ் அனுமதி அளித்த எத்தனையோ வழிகள் இருக்குது. ஹலாலான வியாபாரங்கள், ஹலாலான வருமானத்திற்கான வழிகள் நிறைய இருக்குதுங்க. ஷைத்தான் எப்படி காட்டுவான்னு சொன்னா, ஹராம் நிறைய, ஹலால் கம்மி. நீ ஹலால் பாதையில போனாலும் உலகத்துல சம்பாதிக்க முடியாது. நீ ஹலால் பாதையில போனா உன்னால எல்லாம் பெரிய பணக்காரனெல்லாம் ஆக முடியாது. இப்படி ஷைத்தான் உங்களை சொல்லுவான். உண்மை அப்படி இல்லையே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஹலாலா தானே சம்பாதிச்சாரு. அவருடைய வியாபாரத்தினுடைய திட்டங்கள் என்ன நான் சொல்லியிருக்கிறேன், முன்பொரு பயான்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஹலாலா தானே சம்பாதிச்சாரு. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற பெரும் பெரும் உலக பணக்காரர்களை போல அதை விட பெரிய பணக்காரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்லையா? இமாம் அபு ஹனீஃபா பெரிய பணக்காரர் தான். ஹலால சம்பாதிச்சா பணக்காரனாக முடியாது. இது ஷைத்தானுடைய அச்சுறுத்தல். அப்படி இல்லை, ஹலாலா சம்பாதிக்கலாம். எனவே வருமானத்தில் பேணுதல் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைக்கு அதைத்தானே கற்றுக் கொடுத்தாங்க. சொன்னாங்க, தஅமா யரீபுக இலா மா லா யரீபுக். மகனே, எது சந்தேகம் வந்துருச்சோ அதை விட்டுரு, சந்தேகம் இல்லாததை எடுத்துக்க. சந்தேகம் வந்துருச்சுன்னு விட்டாரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கீழே காலில் ஏதோ தட்டுகிறதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பேரித்தம்பளத்தை கையில் எடுத்தாங்க. எடுத்த பிறகு சொன்னாங்க, இது தர்ம பழமாக இருக்கலாமோ, யாரேனும் சதக்காவாக செய்த பேரித்தம்பளமாக இருக்கலாமோ என்ற அச்சம் இல்லையானால்
நான் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ருப்பேன். கீழே கிடக்கிற ஒரு பொருளை கூட யாரோ செஞ்ச சதக்கா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடல. இப்படித்தான் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் வளர்த்தாங்க. சந்தேகம் வந்துட்டா விட்டாரணும். நீங்க பொருளாதாரத்தில் பேணுதலா இருந்தா நீங்க தான் வலிங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு அழகா சொன்னாங்க, லா தந்துரு இலா கஸரத்தி ஸலாத்தில் மர்இ, எந்த மனிதனுடைய நிறைய தொழுகிறான் பார்க்காதீங்க, வலா இலா கஸரத்தி ஸியாமிஹி, அவனுடைய நிறைய நோன்பு வைக்கிறாரு அதை பார்க்காதீங்க. நிறைய தொழுகிறோம் வலி அல்ல, நிறைய நோன்பு வைக்கிறோம் வலி அல்ல. மாறாக உந்துரு, நீங்க எதை பார்க்கணும், உமர் கட்டுத்தரான். உந்துரு, இதை பாருங்க. இதா ஹத்தஸ ஸதக, பேசினா உண்மைதான் பேசுறான். வ இதா துமின அத்தா, அவனை நம்பி எந்த பொறுப்பை ஒப்படைச்சாலும் அமானிதத்தை காப்பாத்துறான். மூணாவது என்ன, வ இதா அஷ்ஃபா வதிஆ, ஒரு ஹராமான சூழல் வந்து விட்டால் பேணுதலாக ஓடி போயிடுவான், அதை விட்டு ஹராமை விட்டு தள்ளிடுவான். இந்த மூணு அம்சமும் யார்கிட்ட இருக்குதோ அவனே உண்மையான மோமின் சொன்னாங்க. பேணுதல் தான் உங்கள் மார்க்கத்தில் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே தான் பேணுதலை தான் சஹாபாக்கள் முக்கியத்துவப்படுத்துவாங்க. பேணுதலுக்கு நிகரான எந்த ஒரு வணக்கமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஹலக இப்ன ஆதமல் அஜ்வஃபான், மனிதனை ரெண்டு தான் அழிக்குது. அந்த ரெண்டுமே துவாரம் உள்ளவை. ஒன்று வயிறு, இன்னொன்று ஃபர்ஜ், மர்மஸ்தானம். இந்த ரெண்டு தான் மனுஷனை அழிக்குது. இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் காத்து கொண்டான், அவன் தன்னுடைய மார்க்கத்தை காத்து கொண்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, ஹலாலான வழிகள் நிறைய உண்டு. ஆனால் இன்றைக்கு ஹராம்கள் மிகைத்து போனது. எல்லாம் வட்டி கடன், தேவையில்லாத பொருளை வாங்குறாங்க. தேவையில்லாத பொருள்கள், அதை என்ன செய்யறது, வட்டி கடனுக்கு வாங்கிறது. வட்டி கொடுக்கிறதும் ஹராம், வட்டி வாங்கிறதும் ஹராம். பாவத்தின் அந்த படித்தரங்கள்ல வித்தியாசம் இருக்கலாமே தவிர ரெண்டுமே ஹராம் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. எனவே அதில் பொருளாதாரத்தில் நமக்கு இம்சாக்கனங்க தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை ஹராமான இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தால் அதை விட்டு விலகி விடுங்கள் என்று சொன்னார். எனவே நம்முடைய மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை நிறுத்துவது தான் வணக்கம். அந்த நிறுத்துதல் என்ற வணக்கத்தை தான் நோன்பு கற்றுத்தருது, அந்த வணக்கத்தை தான் தொழுகை கற்றுத்தருது, அந்த வணக்கத்தை தான் ஹஜ்ஜு கற்றுத்தருகிறது. ஹஜ்ஜில் ஹராமுடைய அந்த நாட்களில் அவர் இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த தற்காலிக பயிற்சி வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய ஹராமான விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் வரிஅன், நீ பேணுதலான மனிதனாக இருப்பா. பேணுதலான மனிதனாக இருந்தால் தகுன் அபதன் நாஸ், மக்களில் பெரிய வணக்கசாலி நீதான் சொன்னான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹராமான எல்லா விஷயங்களை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாக்கணும். ஏனென்றால் இப்போ குழப்பங்களுடைய காலம். ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு காலம் வரும், குழப்பம். மனுஷன் தன்னுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு மலை முகடுகளுக்கு போய் தன்னுடைய தீனை பாதுகாக்க வேண்டிய காலம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலமாக தான் இருக்குது. இன்னைக்கு நகரங்களை விட்டு மனுஷன் ஓடுறானா அப்படிலாம் தகவல் வருது. இன்னைக்கு கிராமங்களுக்கு செழிப்பு அதிகமாக தான். பெருமானார் சொன்ன அந்த காலத்தை நாம் நெருங்கிட்டு இருக்கிறோம். உலகம் முழுக்க போர்கள், கொலைகள், கொன்னவனுக்கு தெரியாது ஏண்டா கொன்னோன்னு சொல்லி, கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது ஏண்டா கொல்லப்பட்டவனு தெரியாது. அப்படி ஹதீஸில் ஃபித்னாக்களை பற்றி வருது. உலகம் முழுக்க லாக்டவுன்களுடைய காலங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாடுகள் அடுத்தடுத்த நாட்களில் இந்த போர்கள் நீடித்தால் நிறைய தட்டுப்பாடுகள் வரலாம். அப்போ வாகனங்கள் எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடுகள் வரலான்னு வருது. இந்த இறங்கிவிட்ட துன்பம், இந்த துன்பத்தை நீக்கணும்னா பாவ மீட்சி தான், தௌபா தான். தௌபா செஞ்சா பாவம் என்னங்க நெருக்கடிகள் நீங்கும். அழகான வாசகம் சொல்லுவாங்க, மா நஸல தம்புன் இல்லா பிதம்பின், எந்த ஒரு பலாவும் இறங்குவதில்லை நீங்க செய்யக்கூடிய பாவத்தை கொண்டே தவிர. ஒமா ருஃபியா இல்லா பி தௌபா, அந்த சோதனைகள் நீங்குவதில்லை தௌபாவை கொண்டே தவிர. எனவே அல்லாஹ்விடம் அதிகம் மீளுவது ஹராமை விட்டு விலகி இருப்பதை கொண்டுதான். எல்லாம் அல்ல அல்லாஹ் முறையாக தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பினை தந்து எல்லா சோதனைகளை விட்டும் ஃபித்னாக்களை விட்டும் நம்ம அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.